அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷத். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து கடந்த வகுப்புகள்ல முதல் அத்தியாயத்தினுடைய 6 பகுதிகளை பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இன்றைக்கு நம்ம முதல் அத்தியாயத்தினுடைய 7வது பகுதியை தொடங்குறோம். இப்ப இந்த 7வது பகுதி என்ன பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணில் உரைகின்ற தெய்வ தியானம் என்று பேசுது. அதாவது நம்ம கண்ணுக்குள்ள இருக்கின்ற தெய்வம் அப்படின்னு பேசுது. இப்ப இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, கண்ணுக்குள்ள தெய்வம் இருக்கு, அதை உபாசனை பண்ணுங்க அப்படின்லாம். அதுக்குன்னு ஒரு குரூப் எல்லாம் இருக்கு. கண்மணி தியானம், கண் தியானம் அப்படின்லாம் ஒரு குரூப் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இந்த மாதிரி உபனிஷத்துல இருந்து எடுத்துதான் பண்றது. பட் என்னதான் நம்ம கண்ணில இருந்து அது இதுன்னு தியானம் பண்ணாலும் இங்க நம்முடைய சுரூபம் தெரியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பட் ஆரம்ப நிலையில இதெல்லாம் சாதகனுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த 7வது பகுதியில கண்ணில் உரைகின்ற தெய்வ தியானம் என்ன சொல்லுதுன்னா, இது அத்தியாத்ம தியானம் தான் சொல்லுது. இங்கு தெய்வம் கண்ணில் உரைபவராக போற்றப்படுகிறார். இவரை தியானிப்பது பற்றியும் தியான பலனை பற்றியும் இனி வருகின்ற பகுதிகள் பேசப்போகுது, இந்த 7வது பகுதி. அப்ப இந்த தியானத்துல 8 விதமான அங்க தியானங்கள் உள்ளன. அங்க தியானங்கள்னா பல பகுதிகள், 8 பகுதிகள் இருக்கு. இந்த தியானங்களும் ஜோடி ஜோடியாக தேவதைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பல தியானங்கள் பார்த்தோம் இல்லையா? அப்ப 2 தேவதைகள் ஜோடி ஜோடியா எடுத்துட்டாங்க இல்லையா? அது மாதிரிதான் அக்னி, பிராணன் அப்படிலாம் எடுப்போம். 2 தேவதைகள்லாம் அதான் நம்ம பஞ்சபூதங்கள், பிராணன், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எடுத்து செய்யறதுதான் இங்க தேவதைகள் சொல்றோம். அப்ப இந்த தேவதைகளை ஜோடி ஜோடியா எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த ஜோடி தேவதைகள்ல ஒருத்தர் ஆதாரமாக இருப்பவர், மற்றொருவர் அவரை சார்ந்து இருப்பவர் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த இருவருமே இவ்வாறு இணைப்பிரியாமல் இருக்கிறார்கள். இந்த இணைப்பிரியாத இந்த இரட்டை தேவதையர்கள் அது போலவே இணைப்பிரியாத 2 பிரதிகங்களில் ஏற்றி வைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுது. அதற்கு ஆதாரமான ஒரு விஷயத்துல தியானம் பார்க்கப்படுது. 2 ஜோடியா 4 இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இவ்வாறு இந்த அத்தியாத்ம தியானத்தினுடைய ஒரு முக்கிய தியானம் 8 பகுதிகளாக இங்கு பார்க்கப்படுகிறது என்று இந்த பகுதி பேசுது. இப்ப அதுல என்ன மாதிரி அங்க தியானங்கள் பார்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, முதல் மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அத அத்தியாத்மம் வாக் ஏவ ரிக் பிராணகா தாம ததேதத் ஏதஸ்யாம் ரிஷி அத்யுடகம் தாம தஸ்மாத் ரிஷி அத்யுடகம் சாம கீயத்தே வாகேவ சா பிராணகா அம தத் சாம. இது முதல் மந்திரம். இப்ப இந்த முதல் மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 ஜோடிக்கு தேவதைகளை கொண்டு வருது இல்லையா? அந்த அடிப்படையில இது அத்தியாத்ம தியானம். இங்க வாக்கு தான் ரிக்கு மந்திரம், பிராணன் தான் சாம மந்திரம் அப்படின்னு 2 விஷயத்தை பேசு. 2 ஜோடி, வாக்கு ரிக்கு, பிராணன் சாமம். அப்ப சாம மந்திரங்கள் ரிக் மந்திரங்களில் நிலை பெறுகின்றன. எனவே சாம மந்திரங்கள் ரிக் மந்திரங்களில் நிலை பெற்றுள்ளதாக பாடப்படுகிறது என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வாக்கை எடுத்து சா அப்படின்னு போட்டுக்குது, பிராணனை எடுத்து அமா என்று போட்டுக்குது. இந்த 2ம் சேர்ந்தா இங்க சாமம் அப்படிங்கிற அடிப்படையில இங்க பார்க்கப்படுது. அதாவது ரிக்கு மந்திரங்கள் எல்லாம் எடுத்து சாம மந்திரங்களாக மாற்றும் போதுதான் இங்க கானமா இசைக்க முடியும். வேதங்கள் வேத கானமா பாடணும் அப்படின்னா சாம கானத்துல சாம வேதத்தினுடைய அடிப்படையில தான் அது பாடப்படுது. அப்போ ரிக்ல இருக்கக்கூடிய மந்திரங்களை எடுத்து இங்க போடும்போது இங்க வாக்கை சா என்று எடுத்துக்குது, பிராணனை அம என்று எடுத்து இந்த 2ஐயும் சேர்த்தால் சாமம் என்று வருது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இந்த பகுதிகளை 8 விதமான அங்கங்கள் இடம்பெற போகின்றனங்குது. அப்ப 8 விதமான பகுதிகள் இருக்கு. இது முதல் தியானம் இந்த மந்திரத்திலே சொல்லப்படுது. எப்படிப்பட்ட முதல் தியானம் அப்படின்னு பார்க்கும்போது, வாக்கு மற்றும் பிராண தேவதைகளை ரிக்கு சாமவேத மந்திரங்களிலே சா அம அப்படின்னு ஏற்றப்பட்டு இங்கு செய்யப்படுகின்றன அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கணும். அப்போ இங்க நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? 2 ஜோடி தேவதைகளை 2 பிரதீகங்கள்ல போட வேண்டியதா இருக்கு. பிரதீகங்கள் அப்படின்னா அந்த வார்த்தைகள், அதாவது வேத மந்திரங்களிலே வருகின்ற சா மா, அது அமா அப்படிங்கிற வார்த்தையா பிரிக்கிறோம். அப்பதான் சாமம் அப்படிங்கிற ஒரு பெயர் வரும் இல்லையா? அப்ப இங்க வாக்கு தான் சா, பிராணன் தான் அமா. அப்ப இதை 2 சேர்க்கும் போது சாமம் என்று ஆகிறது இல்லையா? அந்த அடிப்படையில
இந்த ரிக் வந்து சாமவேத மந்திரங்களிலே பயன்படுத்தப்படுகிறது என்று இந்த இடத்துல சொல்றாரு. இந்த முதல் மந்திரத்துல இந்த ரிஷி சொல்றாரு. அடுத்தது இரண்டாவது மந்திரத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, சச்சு ரேவ ரிக் ஆத்மா சாம ததேதத் ஏதஸ்யாம் ரிஷி அத்யுடகம் சாம தஸ்மாத் ரிஷி அத்யுடகம் சாம கீயத்தே சச்சுரேவ சா ஆத்மா அமஹா தத் சாம. இப்ப இதுவும் அப்படிதான், எல்லா மந்திரங்களும் ஒரே மாதிரி வரும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஜோடி ஜோடி தேவதைகள் மட்டும்தான் மாறுவாங்க. ஆனா அந்த சாமகானத்துல கொண்டு வருவதற்கான அந்த வார்த்தைகள் மட்டும் மாறும். இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, சச்சுரேவ ரிக் ஆத்மா சாம ததேதத் ஏதஸ்யாம்ங்குது. அப்ப கண்ணு தான் இங்க ரிக் மந்திரம், கண்ணில் உரைகின்ற தெய்வம் வந்து சாம மந்திரம். அப்ப சாம மந்திரம் இங்க ரிக் மந்திரத்திலே நிலை பெற்றுள்ளது. எனவே சாம மந்திரம் ரிக் மந்திரத்தில் நிலை பெற்றுள்ளதாக பாடப்படுகிறது என்று இங்க பார்க்கிறோம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து எடுத்து இங்க சாம கானத்துல சாம வேதத்துக்குள்ள போடும்போது அந்த தேவதைகளையும் அந்த பிரதீகங்களையும் எடுத்து வச்சுதான் இங்க வந்து அந்த வேள்வியை செய்யறாங்க. அப்ப இங்க வந்து கண்ணு தான் ரிக் மந்திரம்னு பாக்குறோம். கண்ணின்குள்ளே உரைகின்ற தெய்வத்தை வந்து சாம மந்திரம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது கண்ணு தான் இங்க வந்து சா அப்படின்னு எடுத்துக்கப்படுது. கண்ணுக்குள்ள இருக்கிற தெய்வம் வந்து அமா என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் இங்க சாமம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப கண் மற்றும் கண்ணின் உள்ளே உரைகின்ற தெய்வம் வந்து ரிக்சாம மந்திரங்களின் சா அமாவிலும் ஏற்றப்பட்டு செய்யப்படுகின்ற தியானம் இது அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லப்படுது. அப்போ இந்த இதய குகையில் மட்டும் இல்ல, இறைவன் இந்த உடம்பு முழுவதிலுமே நிறைந்திருக்கின்றார். அவரை எந்த பகுதியில் வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம் என்பதை தான் இந்த உபனிஷதங்கள் கூற வருகின்றன என்று இங்க நம்ம பார்க்க முடியுது. அப்ப வலது கண்ணில் இறைவனை தியானிப்பது பற்றி இந்த மந்திரம் இங்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுது அப்படிங்கறத பார்க்க முடியுது. அப்ப இங்க வந்து நம்ம என்ன இந்த உபனிஷத் வாயிலா புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எவ்வளவோ உறுப்புகள் நமக்கு இருந்தாலும் இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த இறைத்தன்மைக்குள்ள இருக்குது. அதனாலதான் இது ஒவ்வொன்றும் செயல்படுது. அப்ப இந்த செயல்பாட்டுக்கு ஆதாரமா அந்த இறைவன் இருக்கிறான்ங்கிறதுனால இந்த உடம்பு முழுவதுமே இறைவன் நிறைந்திருக்கிறார். ஆகவே அவரை எந்த பகுதியில் வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம் என்பதைத்தான் இந்த உபநிஷதங்கள் சுட்டி காட்டுவதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த அடிப்படையில தான் கண்ணுக்குள்ளே இறைவன் உரைகின்றான் அப்படின்ட்டு இந்த மந்திரம் பேசுது. அதை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் கண்ணுக்கான ஒரு தியானத்தை கடைபிடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. கண்மணிக்குள்ள இறைவன் இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் இந்த மாதிரி உபனிஷத்துல இருந்து எடுத்து வச்சுதான் அவங்க எல்லாம் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி காதை பத்தி அடுத்தது பேசுது. காதே ரிக்கு மனமே சாமம் அப்படிங்கிற அடிப்படையில அடுத்த மந்திரம் பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா, அந்த வார்த்தைகள் தான் மாறும். ஸ்ரோத்ரம் ஏவ ரிக் மனஹா சாம ததேதத் ஏதஸ்யாம் ரிஷி அத்யுடகம் சாம தஸ்மாத் ரிஷி அத்யுடகம் சாம கீயத்தே ஸ்ரோத்ரமேவ சா மனஹா அமதத் சாம. இந்த மூன்றாவது பாடல், காதுதான் இங்க ரிக் மந்திரம், மனசுதான் சாம மந்திரம் அப்படின்னு இங்கேயும் ரெண்டு தேவதைகள் எடுத்து வச்சு பேசுது. அப்ப இங்க வந்து காது ரிக்கு, மனசு வந்து சாமம். அப்ப சாம மந்திரம் அதே மாதிரி ரிக் மந்திரத்துல நிலை பெற்றிருக்கிறது. அந்த சாம மந்திரம் ரிக் மந்திரத்துல நிலை பெற்றிருப்பது போலவே இங்க அதை வைத்துக் கொண்டு பாடப்படுகிறது. அப்ப இங்க காதுதான் சா என்று பார்க்கப்படுகிறது, மனசுதான் அம என்று பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த இரண்டும் சேர்ந்தால் அங்கு சாமம் என்று வருகிறது. அப்ப காது மற்றும் மன தேவதைகள் ரிக்வேத சாமவேத மந்திரங்களிலே சா அம என்று ஏற்றப்பட்டு செய்யப்படுகின்ற தியானமாக இதை பார்க்கப்படுகிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த ரிஷிகள் வந்து இந்த மாதிரி நம்முடைய புலன்களை எல்லாம் வந்து பயன்படுத்தி அதையெல்லாம் வந்து ஒரு தூய்மைப்படுத்தி அந்த புலன்களை கொண்டு நாம வந்து இந்த மாதிரி வேத அத்தியனம் பண்ணி அந்த வேத அத்தியனத்தின் மூலமா நாம் யார் என்று உணர்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை இங்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் அந்த வேத பாடசாலையில 12 வருஷம் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள பாடங்களாக நடைமுறையில இருந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த உபநிஷத்துகள் வாயிலா புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இந்த உபனிஷத் ரிஷிகள் எல்லாமே இப்படிதான் 12 வருஷம் வந்து மாணவர்களை வழிநடத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்க முடியுது. அப்ப மேலும் இந்த மந்திரத்துல 4வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 7வது பகுதியில அத யத் ஏதத் அக்ஷணஹா சுக்லம் பாஹா தா ஏவ ரிக் அத யத் நீலம் பரஹா கிருஷ்ணம் தத் சாம ததேதத் ஏதஸ்யாம் ரிஷி அத்யுடகம் சாம தஸ்மாத் ரிஷி அத்யுடகம் சாம கீயத்தே அதயத் ஏதத் அக்ஷணஹா சுக்லம் பாஹா சா ஏவ ரிக் அதயத் நீலம் பரஹ கிருஷ்ணம் ததமத் சாமஹா அப்படின்னு அதே விஷயம் மீண்டும் இங்கு வருது. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா,
கண்ணினுடைய வெண்ணிற பகுதி வந்து ரிக் மந்திரமாகவும், கண்ணுக்குள்ளே இருக்கின்ற அந்த கருவிழியில கருப்பாகவும் நீளமாகவும் இருக்கக்கூடிய இடத்தை வந்து சாமமாகவும் பார்க்கிறார் என்று இங்க இந்த ரிஷி சொல்றார். அதாவது இங்க கண்ணுக்குள்ள நமக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா? வெள்ளை பகுதி இருக்கு. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து அந்த கருமணி வந்து கருப்பா இருக்கும் அல்லது நீளமா இருக்கும். அப்ப இங்க வெண்ணிற பகுதி ரிக்காகவும், நீளமாகவும் அடர்ந்த கருப்பாகவும் இருக்கின்ற பகுதி வந்து சாமமாகவும் இங்க எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்ப சாம மந்திரம் வந்து ரிக் மந்திரத்துல நிலை பெற்றிருக்கிறது. எனவே சாம மந்திரம் ரிக் மந்திரத்தில் நிலை பெற்றிருக்கிறது. இவ்வாறு ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. அந்த வகையில ரிக் மந்திரத்தில் வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு சாம மந்திரத்திலே சாமகானமாக அது இசைக்கப்படுகிறது என்று இங்க பார்க்கிறோம். அப்ப கண்ணினுடைய வெண்ணிற பகுதி மற்றும் நீல அடர்ந்த கருப்பு பகுதி தேவதைகள் வந்து இரண்டு விஷயத்தை எடுத்துக்கிறோம். அதுல சா ஆமா அப்படிங்கிற ரெண்டுல ஏற்றப்பட்டு தியானம் செய்யப்படுகிறது. அப்ப கண்ணினுடைய வெண்ணிற பகுதியை வந்து சாவாகவும், கண்ணினுடைய அந்த கருநீல பகுதி வந்து ஆமா என்றும் ஏற்றி வைக்கப்பட்டு இங்கு நாம் அதை தியானிக்கிறோம் என்பதாக இந்த மந்திரம் 4வது மந்திரம் சொல்லுது. அடுத்தது 5வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அதய ஏஷகா அந்தரிக்ஷினி புருஷோ திருஷ்யதே சா ஏவ ரிக்தத் சாம ததுத்தம் தத்யசூஹு தத் பிரம்ம தஸ்ய ஏதஸ்ய ததேவ ரூபம் யத் அமுஸ்ய ரூபம் யவ் அமுஸ்ய கேஸ்னவ் தவ் கேஸ்னவ் எண்ணாம தண்ணாம அப்படிங்கிற விஷயத்தை சொல்றது 5வது பாடல். இது என்ன சொல்லுது அப்படின்னா, கண்ணின் உள்ளே தெரிகின்ற தெய்வம் தான் இங்க ரிக் மந்திரம், அவரே இங்கு சாம மந்திரம். ஆக அவரே தனி மந்திரங்கள், அவரே யஜுர் மந்திரம், அவரே வேதங்கள். சூரியனில் தெரிகின்ற அந்த தெய்வமும் கண்ணில் தெரிகின்ற இந்த தெய்வமும் ஒருவரே. அவரது பகுதிகளே இவரது பகுதிகள், அவரது திருநாமமே இவரது திருநாமம் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரம் பேசுது. அப்ப இந்த மந்திரம் இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க சூரியனும் எப்படி வெளியே தேவதையாக நம்ம பார்த்து போன தடவை சூரிய உபாசனை பண்ணணும், சூரிய தியானம் பண்ணணும். சூரியனும் பிராணனை எல்லாம் வச்சு நம்ம ரெண்டு தேவதைகள் எடுத்துக்கிட்டோமோ, அது மாதிரி இங்க ரெண்டு தேவதைகள் எடுத்து நம்ம பார்க்கும்போது இங்க கண்ணுல வந்து என்ன பண்ணுதுன்னா, கண்ணை வந்து ரிக் மந்திரமாவும், அவரே சாம மந்திரம், அவரே தனி மந்திரம் என்று பல வகைகளை இங்க சுட்டி காட்டிட்டு, அந்த சூரியனில் தெரிகின்ற தெய்வமும் கண்ணில் தெரிகின்ற இந்த தெய்வமும் ஒருவரே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இங்க நிலைநிறுத்துது. அவருடைய பகுதிகளே தான் இவருடைய பகுதிகள், அவரது திருநாமமே இவரது திருநாமம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இங்க நிலைநிறுத்த பார்க்குது. அப்ப கண்ணில் தெரிகின்ற தெய்வமும் சூரியனில் உரைகின்ற பொன்னொளிர் தெய்வமும் ஒருவரே என்று இந்த மந்திரம் கூறுகிறது. எனவே சூரியனில் உரைகின்ற பொன்னொளிர் தெய்வத்தின் பண்புகள் அனைத்தும் இந்த தெய்வத்திற்கும் பொருந்தும். இவ்வாறே இவரை தியானிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல இந்த மந்திரம் சொல்லுது. இப்ப இதை பற்றிய விரிவான விளக்கங்கள் வந்து இதே உபநிஷத்துல இனி வருகின்ற 4வது அத்தியாயத்துல 15வது பகுதியில இந்த தியானத்தை பற்றி மேலும் சில தகவல்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் இது வந்து சூரியனுக்கும் கண்ணுக்கும் உண்டான ஒரு தொடர்பை எப்படி ரிஷிகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க சொல்ல வருது. இதை பற்றிய விவரங்கள் வந்து பிரம்மசூத்திரத்திலையும் இருக்குது. பிரம்மசூத்திரத்திலும் இதை பற்றிய விளக்கங்கள் வருகிறது. ஆகவே இதை பற்றிய விரிவான பகுதி வந்து நம்ம இனிமேல் வருகின்ற 4வது அத்தியாயத்துல போகும்போது பார்க்கலாம். இப்ப நம்ம முதல் அத்தியாயத்தில் இருக்கிறோம். இப்ப முதல் அத்தியாயத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பகுதி வந்து 7வது பகுதி. ஆனா இதை பற்றி இன்னும் சில விரிவான தகவல்களை வந்து 4வது அத்தியாயத்துல 15வது பகுதியில பார்க்க இருக்கிறோம். அப்ப இங்க மேலும் என்ன சொல்லுது, கண்ணில் உரைகின்ற தெய்வத்தையே மீண்டும் தியானிப்பதான அடுத்த மந்திரத்துல சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஏச ஏஷ ஏதஸ்மாத் அர்வாஞ்சோ லோகஹா தேசாம் ச இஷ்டே மனுஸ் காமானாம் சேதி தத்ய இமே வீணாயாம் காயந்தி ஏதம் தே காயந்தி தஸ்மாத் தே தனசநயா. இந்த பாடல் 6வது பாடல் என்ன சொல்றதுன்னா, கண்ணில் உரைகின்ற தெய்வம் இந்த உலகிற்கு கீழே உள்ள உலகங்கள் அத்தனையும் ஆள்பவர். வீணையை மீட்டி இசை பாடுபவர்கள் அவரையே போற்றுகிறார்கள். அவரை போற்றி தியானிப்பவர்கள் செல்வந்தர்கள் ஆகின்றார்கள். கண்ணில் தெரிகின்ற பொன்னொளிர் தெய்வத்தை தியானிப்பவர்கள் பூமிக்கு கீழே உள்ள உலகங்களையும் அங்குள்ள சுகபோகங்களையும் பெறுகிறார்கள், செல்வந்தர்கள் ஆகின்றார்கள் என்று இந்த மந்திரம் சொல்றது. இந்த 6வது மந்திரம். அப்ப இந்த மந்திரங்கள் வந்து இப்படி சொல்லி இந்த தியான முறைகளை எல்லாம் வந்து ரிஷிகள் வந்து அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதாவது அந்த குருகுல கல்வி கற்றுக் கொள்கின்ற மாணவர்களுக்கு அந்த பயிற்சி காலங்களிலே அதுக்கான தியானிக்கும் முறைகளையும் கற்றுக் கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்வதாக நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த கண்ணிலே வந்து உரைகின்ற தெய்வத்தை வந்து எப்படி தியானிக்கணும், அதுக்கான உபாசனைகள் என்ன அப்படிங்கிற விவரங்கள் வந்து இங்க கொடுக்கப்படல. ஏன்னா கொடுக்கப்பட்டா
அது பொது வழியில கொடுத்தா அதுக்கு உண்டான வேல்யூ இருக்காது அப்படிங்கிறத மகான்கள் புரிந்து கொண்டு அதை குருகுல கல்வியில மட்டும்தான் அதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லுவாங்க. அதை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு ஒரு தனிப்பட்ட முறையில வகுப்புகளை நடத்துறவங்களையும் நம்ம பார்க்கிறோம். நடைமுறையில கண்ணை தியானிக்கின்ற பயிற்சி முறைகள் நிறைய இருக்கு. இப்ப அடுத்த மந்திரம் இதுலயே 7 என்ன சொல்லுதுங்கிறதையும் பார்த்துக்கணும். அதய ஏத தேவம் வித்வான் சாம காயதி உபௌச காயதி சஹ அமுனா ஏவ ச ஏச ச அஸ்முமாத் பிராஞ்சோ லோகாஹா தாஹும் ச ஆப்னோதி தேவ காமாஹும்சஹ. இது என்ன சொல்லுது 7வது மந்திரம்னா, சூரியனில் உரைகின்ற பொன்னொழிர் தெய்வமும் கண்ணில் உரைகின்ற தெய்வமும் ஒருவரே என்பதை அறிந்து தியானித்து உத்கீதத்தை இசைப்பவன் இருவரையும் போற்றுகின்றான். சூரிய மண்டலத்திற்கு மேலான உலகங்களையும் தேவர்களின் சுகபோகங்களையும் அவன் அடைகின்றான் என்று இந்த 7வது மந்திரம் அந்த கண்ணில் உரைகின்ற பொன்னொழிர் தெய்வத்தை தியானிப்பதனால வருகின்ற பலனாக இங்க இந்த 7வது மந்திரம் எடுத்து சொல்லுது. அப்ப இந்த மாதிரி அந்த கண்ணில் உரைகின்ற அந்த தெய்வத்தை உபாசிக்கின்ற உபாசனா மந்திரங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அதை உத்கீதமாக இசைக்கின்றவன் சூரிய மண்டலத்துக்கும் மேலான உலகங்களை தேவர்களின் சுகபோகங்களை அவன் அடைகின்றான் என்று பார்க்கப்படுது. அடுத்து 8வது மந்திரம், அத அனேனைவ ஏச்ச ஏதஸ்மாத் ஆர்வாஞ்சோ லோகாஹா தாஹும் ச ஆப்னோதி மனுஷ்ய காமாஹும் ச தஸ்மாத்து ஹைவம் விதுத்காதா புருயாத். இப்ப இந்த 8வது மந்திரத்தோட இந்த பகுதியை நிறைவடையும். இந்த 7வது பகுதி நிறைவடையும். ஏன்னா இதுல மொத்தம் 8 மந்திரங்கள் இருக்கு. இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, கண்ணில் உள்ள இறைவனின் அருளால் அந்த இறைவனுக்கு கீழே உள்ள அனைத்து உலகங்களையும் அடைகிறார்கள். மீண்டும் மனிதர்கள் விரும்பும் அனைத்தையும் அவர்கள் அடைய முடியும் என்பதாக இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப அதனால மேலும் இந்த விஷயத்தை விரிவுபடுத்துது. அதாவது ஒரு 9வது மந்திரம் இருக்கு. 9 என்ன சொல்லுதுன்னா, கம்தே காமம் ஆகாயானி இது ஏஷ கேவ காம ஆகானஸ்ய இஷ்டே ஏவம் வித்வான் சாம காயதி சாம காயதி என்று இங்க ஒரு பாடல், அதாவது காயத்தின்னா அதை பாடுவதற்கான ஒரு நிலையை எடுத்து சொல்வதாக இந்த மந்திரம் இங்கு சொல்லப்படுது. அதாவது கண்ணில் உரைகின்ற தெய்வத்தை தியானிப்பவன் அவரிலிருந்து கீழே உள்ள உலகங்களையும் மனித சுகபோகங்களையும் அடைகிறான். எனவே இதனை அறிந்து சாமகானம் இசைக்கின்ற புரோகிதர், அதாவது வேத பண்ணும்போது வேள்வியில உட்கார்ந்து இருக்கிற புரோகிதர்ல உத்காதா இருக்கார் இல்லையா, அவர் தானே சாமகானம் இசைப்பார். அப்ப அந்த இசைக்கின்ற உத்காதா இருக்கார் இல்லையா புரோகிதர், அவர் யாகத்தை நடத்துபவரான எஜமானனிடம் இந்த சாம கீதத்தை இசைத்து நான் உங்கள் எந்த ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஏனெனில் இவ்வாறு உணர்ந்த சாமகீதத்தை இசைப்பவன் ஆசைகளை பூர்த்தி செய்ய வல்லவன். அவனே சாமகீதத்தை இசைத்து ஆசைகளை பூர்த்தி செய்கின்றான் அப்படிங்கறது இங்க பாக்குறோம். அப்ப இந்த வேள்வியினுடைய நோக்கம் என்ன? இந்த யாகத்தை செய்யறதுனால, இந்த உத்கீத தியானத்தை இசைப்பதினால அந்த எஜமானனுக்கு என்ன தேவை, அவருடைய ஆசை என்ன அப்படிங்கறது தெரிந்து கொண்டு அந்த உத்காதா அதற்கான இசையை அங்கு இசைப்பார் அந்த சாமகான வேள்வியில. அப்ப அந்த மாதிரி இசைக்கும் போது அந்த எஜமானனுடைய ஆசைகள் அங்கு நிறைவேறப்படும், பூர்த்தி செய்யப்படுகின்றன என்று பார்க்கிறோம். அப்ப சூரியனில் உரைகின்ற பொன்னொழிர் தெய்வமும் கண்ணில் உரைகின்ற தெய்வமும் ஒருவரே என்பதை அறிந்து தியானித்து உத்கீதத்தை இசைப்பவன் சூரிய மண்டலத்திற்கு மேலே உள்ள உலகங்களையும் அங்குள்ள சுகபோகங்களையும், அது போலவே பூமிக்கு கீழே உள்ள உலகங்களையும் அங்குள்ள சுகபோகங்களையும் அடைகின்றான். அவன் இந்த மனித உலகில் பெரும் செல்வந்தனாக வாழ்கின்றான் என்று இந்த 7வது பகுதி நிறைவு பெறுகிறது. அப்ப இங்க இந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த உத்கீத தியான முறையில இப்போ இந்த 7வது பகுதி சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 7வது பகுதி கண்ணுக்குள் உரையும் தெய்வத்தை உபாசனை பண்ணுகின்ற வழிமுறையை சொல்லி, அந்த கண்ணுக்குள்ள உரைகின்ற தெய்வமும் வெளியே இருக்கின்ற பொன்னொழி வீசுகின்ற சூரிய தேவதையும் இருவரும் ஒருவர் தான், அவரும் இவரும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க தெளிவுபடுத்தி அதற்கான உத்கீத தியான முறைகளையும் இங்க நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக அடைகின்ற பலன் செல்வம் பலம். அதாவது இந்த மனிதன் உலகத்தில் வாழும் போதே அநேக சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு இந்த மனித உலகிலேயே பெரும் செல்வந்தனாக வாழ முடியும் என்று இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து உபதேசிக்குது. இந்த அடிப்படையில இதெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த வகையில் நம்ம இதை பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்றோம், இதே முதல் அத்தியாயத்தினுடைய 8வது பகுதிக்குள்ள போறோம். இப்ப இந்த 8வது பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, அனைத்துக்கும் மேலான பரம்பொருள் தியானம் அப்படின்னு இந்த இறைவனை பற்றி பேசுது. இப்ப இந்த இறைவனை பற்றி இந்த பகுதி பேசுறது எப்படி சொல்லுது அப்படின்னா, இறைவன் தான் அனைத்துக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லி அவரை பரஹா அப்படிங்குது.
பரம் அப்படின்னா இறைவன் வந்து பரா அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம வெட்ட வெளி அப்படிங்கிற அடிப்படையில தான் சொல்றோம். அப்போ அவர் அனைத்திலும் சிறந்தவர், சிறப்பானவர் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லப்படுது. அவருடைய வெளிப்பாடான இந்த பிரபஞ்சமானது பல பண்புகளை உள்ளடக்கியதாக வெளிப்பட்டு இருக்கிறது என்று இங்க சொல்ல வருது. இதை வந்து சைவ சித்தாந்தமும் பேசும். என் குணத்தான் அப்படின்னு இறைவனை சிவபெருமான வந்து என் குணத்தான்னு பேசும். அப்ப அந்த குணங்கள் வந்து எப்போ வெளிப்படுது அப்படின்னா அது வந்து சகுன பிரம்ம நிலைக்குள்ள வரும்போது குணங்கள் வெளிப்பட்டு விடும். அது நிர்குண நிலையில இருக்கும்போது வெட்ட வெளியா இருக்கும்போது அங்க குணங்கள் இல்லை, குணமற்ற நிலையில நிர்குணமாக இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட இறைவனை இங்க வந்து சகுன பிரம்ம உபாசனைக்குள்ள கொண்டு வந்து அவரை உத்கீதமாக தியானிப்பது பற்றி இந்த பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல வந்து 8 மற்றும் 9வது பகுதியில இது விரிவாக விளக்கப்படுகிறது. இந்த பகுதிகள் எப்படின்னா 3 பண்டிதர்களுக்கு இடையே நடைபெறுகின்ற ஒரு உரையாடல் பகுதி போல அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 8வது பகுதி 9வது பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 வேத விற்பனர்கள் ஒன்று கூடி ஒருவருக்கு ஒருவர் உரையாடி அதன் வாயிலாக அவர்களுடைய சந்தேகங்களை அவர்கள் தெளிவுபடுத்திக் கொள்வது போல ஒரு கதை மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு இந்த 8வது 9வது பகுதி. இப்ப நாம இன்றைக்கு 8வது பகுதி பார்க்கலாம். இப்போ 8வது பகுதியில என்ன சொல்ல வருது அப்படின்னா அனைத்துக்கும் ஆதாரம் எது என்று இங்க பார்க்க, அனைத்துக்கும் ஆதாரம். இப்போ அந்த மந்திரம் என்ன சொல்றது? முதல் மந்திரம் அப்படின்னா த்ரயோ ஹோத்கீதே குசலா பபூவு திலகா சாலவத்யா சைக்கிதாயனோஹா தால்பியா பிரவாகனோ ஜைவலிரிதிதே ஓ குருத்கீதே வை குசலாக ஸ்மோ அந்தோத்கீதே கதாம் பதாம இதி. இந்த பாடல், இந்த முதல் பாடல் 8வது பகுதியினுடைய முதல் பாடல் என்ன சொல்லுதுன்னா ஒரு கதை மாதிரி ஆரம்பிக்குது. இந்த கதை எப்படின்னா முன்னொரு காலத்திலே உத்கீத தியானத்திலே சிறந்தவர்களாக ஒரு 3 நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் தலாவத்தியரின் மகனான சிலகர், தால்பிய வம்சத்தை சேர்ந்த சைகிதாயனர் மற்றும் ஜீவனரின் மகனான பிரவாகனர் என்று 3 பேரை இங்க அறிமுகப்படுத்துது. இந்த முதல் பாடல் வந்து 3 வேத விற்பனர்களை தியானத்தில், உத்கீத தியானத்தில் சிறந்த 3 மனிதர்களை இங்க அறிமுகப்படுத்துது இந்த முதல் பாடல். அவங்க வந்து எந்த வம்சாவளியில் அவங்க வந்தாங்கிறத அறிமுகப்படுத்தி 3 பேருடைய பேரை சொல்லுது. சலாவத்தியரின் மகனான திலகர், தால்பிய வம்சத்தைச் சேர்ந்த சைகிதாயனர், ஜீவலரின் மகனான பிரவாகனர் அப்படின்னு 3 பேர், அதாவது சிலகர், சைகிதாயனர், பிரவாகனர் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரும் ஒரு நாள் ஒன்று கூடி நாம் உத்கீத தியானத்தில் மிக சிறந்தவர்களாக இருக்கின்றோம், எல்லோரும் ஒத்துக்கொள்வதால் நாம் இந்த உத்கீதத்தை பற்றி கலந்துரையாடலாமா என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த முதல் மந்திரத்தில் வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா இந்த 3 நபர்கள் ஒன்று சேர்ந்து இந்த உத்கீத தியானத்தை பற்றி கலந்துரையாட போகிறார்கள். அதை வந்து இவங்க 3 பேர் சந்திச்சு பேசுறாங்க. இந்த 3 பேரை வந்து இந்த முதல் மந்திரம் அறிமுகப்படுத்துது. இதுதான் இந்த கதை. இந்த கதை வந்து இந்த 7வது 8வது பகுதியில வருது. இப்ப நாம வந்து 2வது பாடல்ல அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ததேதிஹ சமுபவிசுஹு சஹ பிரவாகனோ ஜைவலி ருஷாவ பகவந்தாவக்ரே வததாம் பிராமணயோகோ வதோர் வாக்கம் ஸ்ரோஷ்யாமிதி. இந்த மந்திரம் என்ன சொல்லுது? அந்த 3 பேரும் ஒன்று கூடி நாம இந்த வந்து உத்கீத தியானத்தை பற்றி கலந்துரையாடலாமா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா முதல் மந்திரத்துல. இப்ப இவங்கள ஒருத்தர் சொல்றாரு, அப்படியே ஆகட்டும், நாம் மூவரும் கலந்து உரையாடலாமே அப்படி என்று சொல்லி மூவரும் உட்கார்ந்தார்கள். அப்போது பிரவாகன ஜெய்வலி அப்படிங்கிறவரு, நீங்கள் 2 பிராமணர்களும் முதலில் பேசுங்களேன், நான் அவற்றை கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க தொடங்குறாங்க. அதாவது இந்த 3 வேத விற்பனர்களும் அந்த உத்கீத தியானத்தை கலந்துரையாடுவதற்காக வந்து ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. அதுல வந்து பிரவாகன ஜெய்வலி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா மற்ற 2 பேர்களை வந்து நீங்க முதல்ல பேசுங்க, நான் அதை நீங்க பேசுறது நான் கேட்கிறேனே அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த மந்திரம் 3வது மந்திரத்துல சக சிலகா சாலவத்யா சைகிதாயனம் தால்பிய முவாச்ச அந்த துவா ருச்சானீதி புருச்சேதி போவாச்ச. இந்த மந்திரம் 3 என்ன சொல்லுதுன்னா சிலக சாலாவத்தியர் சைகிதாயன தால்பியரிடம் நீங்கள் அனுமதித்தால் நான் முதலில் கேட்கிறேன் என்று கூறினார். அதற்கு சைகிதாயனர் கேளுங்களேன் என்றார் என்பதாக இந்த இடத்துல சொல்லப்படுது. இந்த இடத்துல மீனிங் இதுதான், இந்த பாடலுக்கான மீனிங். அதாவது ஒரு கதை சொல்லுது. இந்த 8வது பகுதி ஒரு கதை. இந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடுறாங்க.
எதை பத்தி கலந்துரையாடுறாங்க? உத்கீத தியானத்தை பற்றி கலந்துரையாடுகிறார்கள். அப்ப இந்த உத்கீத தியானத்துல அவர்கள் என்ன பேசிக்க போறாங்கிறத இனிமேல் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அந்த அடிப்படையில இப்ப இந்த 3வது பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, சிலக தாளாவத்தியர் அப்படிங்கிறவரு சைகிதாயன தாழ்பியர் அப்படிங்கிறவரிடம், அதாவது சிலகர் சைகிதாயனரிடம் என்ன சேர்க்கிறார்னா, நீங்கள் அனுமதித்தால் நான் முதலில் கேட்கிறேன் என்று கூறினார். அதற்கு சைகிதாயனர் கேளுங்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து 4வது பாடல், கா சாம்னோ கதிரிதி ஸ்வர இதி ஹோவாச்ச ஸ்வரஸ்ய கா கதிரிதி பிராண இதி ஹோவாச்ச பிராணஸ்ய கா கதிரிதி அன்னம் இதி ஹோவாச்ச அன்னஸ்ய கா கதிரித்யாப இதி ஹோவாச்ச அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, சிலகர் கேட்கிறார். சிலகர் அப்படிங்கிற ஒரு விற்பனர், வேத விற்பனர் என்ன கேட்கிறாருன்னா, சாமகீதத்தினுடைய ஆதாரம் எது அப்படின்னு தாழ்பேர் கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா 3 பேர் கலந்துரையாடுறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, ஒருத்தர் பதில் சொல்றாரு, ஒருத்தர் இதை கவனிக்கிறாரு. சிலகர் கேள்வி கேட்கிறாரு, சாமகீதத்தினுடைய ஆதாரம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு தாழ்பேர் என்ன சொல்றாருன்னா, ராகம் அப்படின்னு பதில் சொல்றாரு. அப்ப சிலகர் உடனே அடுத்த கேள்வி கேட்கிறாரு, அப்ப ராகத்தின் ஆதாரம் எது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு தாழ்பேர் என்ன சொல்றாருன்னா, பிராணன் அப்படின்னு பிராணனை பத்தி பேசுறாரு. அப்ப மீண்டும் இந்த சிலகர் கேட்கிறாரு, அப்ப பிராணனின் ஆதாரம் எது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்ப தாழ்பேர் சொல்றாரு, பிராணனின் ஆதாரம் உணவு அப்படிங்கிறார். அப்ப சிலகர் மீண்டும் கேட்கிறாரு, உணவின் ஆதாரம் எது? தாழ்பேர் தண்ணீர் என்றார். அப்ப இங்க என்ன நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மற்ற வேதங்களை போல இல்லாமல் இங்கே இசையை ஆதாரமாக கொண்டது இந்த சாம வேதம் என்பதனால, அப்ப அந்த இசைக்கு ஆதாரமாக திகழ்வது ராகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கணும். ஏன்னா இந்த வேதங்கள் மற்ற வேதங்கள் மாதிரி கிடையாது. சாம வேதம் பொறுத்த வரைக்கும் ஒரு சாம கானத்தில பாடப்படுகின்ற வேதம். அப்ப இவங்க 3 பேருமே அந்த வேத விற்பனர்களா இருக்கிறதுனால இவங்க எதன் அடிப்படையில இந்த சாமகானத்தை இசைக்கிறார்கள்? உத்கீத தியான முறையில இந்த உத்கீத சாம விஷயத்துல இவர்கள் பண்டிதர்களாக, வல்லுநர்களாக இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட இவர்கள் அந்த சாமகானத்தினுடைய வழிமுறையில படிக்கின்ற, அதாவது ஓதுகின்ற, இசைக்கின்ற சாம வேதத்தை கலந்துரையாடும் போது இந்த இசைக்கு ஆதாரமாக எது திகழ்து அப்படின்னு கேட்கும்போது ராகம்னு தெரியுது. ஆனா அந்த ராக ஆலாபனை செய்வதற்கு நமக்கு பிராணசக்தி வேணும் இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில இங்க ராகத்துக்கு ஆதாரம் எதுன்னு அடுத்த கேள்வி அவர் கேட்கும் போது இவர் பிராணன் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுறாரு. அப்ப இங்க ராகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வரணும்னா நம்ம பாடும் போது அந்த ராகத்தோட பாடணும். அப்ப அந்த ராகத்தோட நம்ம பாடணும்னா நமக்கு அந்த ராகத்தை பாட ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு பிராணசக்தி இருந்தா தான் நம்ம ராகம் ஆலாபனை செய்ய முடியும். இல்லைன்னா ராக ஆலாபனை செய்ய முடியாது. அது இயலாத காரியம். அப்போ இந்த பிராணனுக்கு எது ஆதாரமாக இருக்குது அப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு உணவு தான் பிராணனுக்கு ஆதாரமா இருக்கு. இப்ப நம்ம சாப்பிடாமே உட்காந்துக்கிட்டு நம்ம பிராணன் இருக்குங்கிறதுக்காக நம்ம ராக ஆலாபனை பண்ண முடியுமான்னா, ஒரு 2 நாள் சாப்பிடல, ரொம்ப டயர்டா இருக்கும். அப்ப போய் திடீர்னு நம்ம ராக ஆலாபனை பண்ண சொன்னா வாய்ஸே வராது. ஏன் வாய்ஸே வராதுன்னா, அந்த பிராணனுக்கு சக்தி கிடைக்காது. அப்ப பிராணனுக்கு எங்க இருந்து சக்தி கிடைக்குது? உணவுலதான் சக்தி கிடைக்குது. அப்ப அதைதான் இங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க. ஞானிகள் இங்க எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சாமவேதத்தை பாடுவதனுடைய ஆதாரமாக ராகம் இருந்தாலும், அந்த ராக ஆலாபனைக்கு ஆதாரமாக பிராணன் இருந்தாலும், அந்த பிராணனுக்கு ஆதாரமாக உணவு இருக்குது. அப்ப அந்த உணவுக்கு ஆதாரமாக எது இருக்கு? நீர் தான் இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம இப்போ உணவுகளை பயிரிடுறோம். விவசாயத்துல உணவுகளை பயிரிடுறோம்னா, அந்த உணவு பயிருக்கு நீர் கொடுக்கணும் இல்லையா? அப்ப நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இங்க ஒவ்வொன்றுக்கும் அப்படி ஆதாரம் பார்த்துக்கிட்டே வந்தா, நீர்ல தான் இங்க மற்ற ஜீவன், அந்த உயிரினங்கள் எல்லாம் படைக்கப்படுது. காரணம் என்னன்னா, நீர்ல இருந்து தான் இந்த நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விதைகள் விளைச்சல் ஆகுது. அப்புறம் அந்த விதையில இருந்து தான் உணவு நமக்கு உற்பத்தி ஆகி, அந்த உணவை நம்ம உட்கொள்வதனாலதான் நமக்கு பிராணசக்தி அதிகமா கிடைக்குது. அப்ப அந்த பிராணசக்தியினுடைய அடிப்படையில தான் நாம ராகம், தாளம் எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா இங்க நம்ம நடைமுறையில வாழ்க்கைய நடைமுறைப்படுத்தணும்னா இதெல்லாம் அத்தியாவசியமா இருக்குங்கிறத இப்படி 1 by 1 சொல்லி, அப்ப இவர்களுடைய ஒவ்வொன்றுடைய முந்தியதனுடைய ஆதாரத்தையும் இங்கு சுட்டி காட்டப்படுவதாக நம்ம இந்த மந்திரத்துல பாக்குறோம். 4வது மந்திரத்துல. இப்ப அடுத்த 5 கண்டினியூட்டி வருது. அது என்ன சொல்லுதுன்னா, அபாம்கா கதிரித்யவ் லோக இதி ஹோவாசா முஷ்ய லோகஸ்ய கா கதிரிதி ந ஸ்வர்க்கம் லோகமிதி நயேதிதி ஹோவாச்ச ஸ்வர்க்கம் வயம் லோகம் சாம அபிசம்ஸ்தாபயாமஹ ஸ்வர்கஹ கஹும்ஸ்த வஹும்ஹி சமேதி. இந்த பாடல் இது என்ன சொல்லுதுன்னா, திலகர் கேட்கிறார். திலகர் என்ன கேட்கிறாருன்னா, சரி தண்ணீர் தான் நீங்க எல்லாத்துக்கும் முடிவா ஆதாரம் சொல்றீங்க.
அப்ப அந்த தண்ணீருக்கே எதுங்க ஆதாரம் அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி அவர் கேட்கிறாரு. அப்ப தாழ்பேர் என்ன சொல்றாருன்னா சொர்க்கலோகம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே சிலகர் வந்து திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப சொர்க்கலோகத்துக்கு எது ஆதாரம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப தாழ்பேர் சொல்றாரு, சொர்க்கலோகத்தை கடந்து செல்ல இயலாது. சாமகீதம் சொர்க்கம் என்றே இங்கு புகழப்பட்டுள்ளது. எனவே நாம் சாமகீதத்தை சொர்க்கலோகத்திலேயே நிலைநிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தாழ்பேரிங்க சொல்றாரு. அப்ப தண்ணீரின் ஆதாரமாக சொர்க்கலோகம் கூறப்பட்டுள்ளது. அப்ப எதனால் அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, மழை மேலிருந்து பொழிவதை கருத்தில் கொண்டு இவ்வாறு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும், அந்த நீரினுடைய பிறப்பிடம் வந்து இங்க மேல இருந்துதான் மேகமூட்டங்கள் ஒன்று கூடி மழையாக பெய்யும் போதுதான் இங்க பூமி செழிப்பாக நீர்நிலைகள் எல்லாம் நிறையும், ஏரி குளம் எல்லாம் நிறையும். அப்புறம் ஊற்றுலாம் கீழே உருவாகும். அந்த மாதிரி ஊற்றுகள்லாம் உருவாகிறதுக்கு நீர் வந்து எங்க நமக்கு ஆதாரமா இருக்குன்னா வானமண்டலத்துல இருந்துதான் நமக்கு மேகக்கூட்டங்கள் மூலமா மழை பொழிகிறது. அப்ப அதனால ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா மேலங்கிறதுக்காக சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கையாளுறாரு தாழ்பியர். சொர்க்கலோகம் தான் தண்ணீருக்கு ஆதாரம் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றாரு. அப்போ அந்த சிலகர் வந்து அதோட நிறுத்தாம அந்த சொர்க்கத்துக்கு எது ஆதாரம்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே தாழ்பியர்னால அதுக்கு மேல போக முடியல. அதுக்கு மேல பதில் சொல்ல தெரியலங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சொர்க்கலோகத்துக்கு மேல அந்த தண்ணி எல்லாம் எங்க இருந்துங்க கிடைக்குது அப்படின்னு கேட்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியாம இந்த சாமகீதம் சொர்க்கம் என்றே நம்ம புகழப்பட்டிருக்கிறதுனால நாம் சாமகீதத்தை சொர்க்கத்திலேயே நிலைநிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தாழ்பேர் சொல்லிட்டார். ஆனா இந்த தாழ்பேருக்கு வந்து சொர்க்கலோக முறைதான் தெரிந்திருக்கிறதுங்கிறத இங்க நம்ம பார்க்க முடியுது. அப்ப அதற்கு மேல் அவரால் கூற முடியவில்லை. எனவே அங்கேயே அவர் நிறுத்தி விட்டார். அப்ப அவர் விட்ட இடத்தில் மீண்டும் திலகர் தொடர்கிறார் என்று நம்ம அடுத்த பகுதியில பார்க்கிறோம். அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 6வது பாடல், தகும் ஹ சிலகா சாலாவத்யகா சைக்கிதாயனம் தாழ்பியம் யுவாச்ச அப்ரதிஷ்டிதம் வைக்கிலதே தாழ்பியம சாமஹா எஸ்த் வேதர்ஹி புரியான் மூர்த்தா தே விபிதிஸ்ய தீதி மூர்த்தா தே விபதே தீதி. இந்த 6வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிறகு வந்து அந்த சிலகர் வந்து தாழ்பேரிடம், தாழ்பேரே தாங்கள் சாமகீதத்தை அதன் சரியான ஆதாரத்தில் நிலைநிறுத்தவில்லை. இப்போது உங்களிடம் யாராவது உங்கள் தலை வீழ்ந்து விடும் என்று கூறினால் அது வீழ்ந்து விடும் என்று இங்க சொல்றாரு. இப்ப இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னவா வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த சொர்க்கலோகத்துக்கு மேல போக தெரியல. ஏன்னா சாமகீதத்தினுடைய அதன் சரியான ஆதாரம் எங்க இருந்து தொடங்குதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. ஆகவே நீங்க சாமகீதத்தினுடைய ஆதாரம் வந்து சொர்க்கலோகம் என்று அதோடு நிறுத்திக்கிட்டீங்க. அப்படி நிறுத்திட்டதுனால இப்ப உங்களிடம் இதை பற்றி யாராவது கலந்துரையாடும் போது இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டே வந்ததுன்னா, நீங்க சொர்க்கத்துக்கு மேல அதுக்கு மேல என்ன இருக்குன்னு தெரியல, சொல்ல தெரியலன்னு சொன்னீங்கன்னா உங்க தலை வீழ்ந்து விடும் அப்படின்று யாராவது சொன்னா உங்க தலை வீழ்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்துறாருல. அப்ப நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க தலை வீழ்ந்து விடும் அப்படின்னா ஏதோ தலை கட்டாய் விழுந்துருங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கூடாது. அவருக்கு அதுக்கு மேல சொல்றதுக்கு அறிவு இல்லை அப்படிங்கறத அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. அதாவது சரியான பதிலை சொல்லாவிட்டால் தலை சிதறிவிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்காம, ஏன்னா இங்க அப்படித்தான் வருது. இந்த மந்திரம் எப்படி சொல்ல வருதுன்னா, இதுக்கு மேல நீங்க சரியான பதிலை சொல்லல, அதனால உங்க தலை வீழ்ந்து விடும், உங்கள் தலை சிதறி விடும் அப்படின்னு வருது. அப்ப அதை நம்ம பார்க்கும்போது அதை அப்படியே தலை வீழ்ந்து விடும், தலை சிதறி விடும்னு பொருள் எடுத்துக்காம, தலை அப்படிங்கிற வார்த்தை வந்து அறிவுங்கிற நிலையை நம்ம எடுத்துக்கொண்டு உங்கள் அறிவு குறைபாடு உடையது, எனவே தண்டனைக்கு உரியது என்பதாகத்தான் நாம் இங்க சுட்டி காட்டப்பட வேண்டும் என்று பார்க்கப்படுது. அப்ப இங்க உபனிஷத் ரிஷிகள் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, தலை வீழ்ந்து விடும் அப்படின்னா இதுக்கு மேல உங்களுக்கு இந்த விஷயம் சொல்ல தெரியல, அப்போ உங்களுக்கு அறிவு குறைவா இருக்கு அப்படிங்கறத அவங்க சுட்டி காட்டுவதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 6வது மந்திரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, சாமகீதத்தினுடைய ஆதாரம் எது அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இந்த 8வது பகுதியினுடைய முக்கிய விஷயமே என்னன்னா, இந்த சாமகானம் இசைப்பது சாமவேதத்தினுடைய அடிப்படையில் நடக்கும்போது அந்த சாமவேதத்துக்கு ஆதாரம் எது அப்படின்னு ஒரு கேள்வி இவங்க 3 பேரும் கலந்துரையாடும் போது தொடங்குறாங்க. அது எந்தெந்த அடிப்படையில அதுக்கு ஆதாரத்தை நிலைநாட்ட பாக்குறாங்க அப்படின்னா 1 by 1 வந்துகிட்டே இருக்காங்க. அதாவது பிராணன், பிராணனுக்கு ஆதாரம் உணவு, உணவுக்கு ஆதாரம் நீரு, நீருக்கு ஆதாரம் சொர்க்கலோகம் அப்படின்னு வரும்போது சொர்க்கலோகத்தோட நின்னுட்டாங்க இல்லையா? அப்ப அதுக்கு மேல தாழ்பியவருங்கிறனால பதில் சொல்ல முடியல. அப்ப அவர் அறிந்ததில் வந்து சொர்க்கலோகம் தான் மிக உயர்ந்த இடமாக இருந்தது. எனவே அவர் அந்த இடத்தில் நிறுத்தினார். ஆனால் உண்மையில் சொர்க்கலோகம் மிக உயர்ந்ததோ மிக சிறந்ததோ கிடையாது. அப்போ உயர்ந்ததோ சிறந்ததோ அல்லாத ஒன்றை மிக உயர்ந்ததாக மிக சிறந்ததாக தாழ்பியவர் கூறியதுனால ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை இங்கு கூறிவிட்டார். ஆகவே இந்த குறைபாட்டிற்கு உரித்தானது என்று இங்க மகான்கள் பார்க்கிறாங்க.
அப்ப வந்து நமக்கு அதை பற்றி தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி அதோட நிறுத்தும் போது அது ஒரு குறைபாடுள்ள விஷயமா மாறிடும். அப்ப நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தாழ்பேர் சொல்ற கருத்தின்படி பார்க்கும்போது, இந்த கானம் வந்து அந்த சாம வேதத்தினுடைய ஆதாரம் வந்து எங்க இருக்குதுங்கிறது சொர்க்கத்துல இருக்குங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டது மிகப்பெரிய குறைபாடுங்கிறத இங்க சுட்டி காட்டப்படுது. இது வந்து 6வது மந்திரத்துல சுட்டி காட்டப்படுது இல்லையா? இப்ப 7வது மந்திரத்துல மேலும் தொடர்கிறார். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பாக்குறது எதுக்குன்னா, இப்ப இந்த உபநிஷதங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கலந்துரையாடுகின்ற மாதிரி ரிஷிகளை வந்து ஒரு கதையில கொண்டு வந்து நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைப்பாங்க. அதாவது எப்படியாவது நமக்கு இந்த விஷயங்களை மக்களுக்கு எளிமையா கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறத ரிஷிகள் முயற்சி செய்திருக்கிறாங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த உபனிஷத்து வாயிலா இப்ப நம்ம சாம வேதத்தை பற்றி நம்ம படிச்சிருந்தாலும் அந்த சாம வேதத்துக்கான ஆதாரம் தெரியும் இல்லையா? அப்ப அந்த ஆதாரத்தை எடுத்து நமக்கு முன்னிறுத்தி காட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு இப்படி ஒன் பை ஒன்னா கொண்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. இப்ப இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த 7வது மந்திரத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, அந்த ஹகமேதத் பகவதோ வேதாநீதி வித்தீதி ஹோவாச்ச அமுஸ்ய லோகஸ்ய கா கதிரித்யம் லோக இதி ஹோவாசாஸ்ய லோகஸ்ய கா கதிரிதி ந பிரதிஷ்டாம் லோகம் அதின ஏதிதி ஹோவாச்ச பிரதிஷ்டாம் வயம் லோககும் சாம அபிஷகும் ஸ்தாபயாமஹ பிரதிஷ்டா சகும் ஸ்தாவகும் ஹி சாமேதி அப்படின்னு இங்கேயும் வந்து 7வது மந்திரத்துல இன்னும் சில கேள்விகள் கேட்கப்படுது. இந்த கேள்விகள் எப்படின்னா, இப்ப தாழ்பியவர் வந்து சொர்க்கலோகத்துக்கு மேல எனக்கு வழி தெரியலன்னு சொல்லிட்டார். சொர்க்கம் தான் எங்க ஆதாரம்னு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது இல்லையா? அப்ப நீங்க அனுமதிச்சுன்னா தங்களிடம் அதனை நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்க தாழ்பியர் வந்து ஒரு பணிவா என்ன சொல்லிட்டாருன்னா, அப்ப நீங்க வந்து அந்த சாம கீதங்கத்துக்கான ஆதாரம் வந்து நான் சொர்க்கலோகம் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு அது தெரியல. அப்ப நீங்க தயவு செஞ்சு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் உங்க மூலமா அதை கத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பணிவான விஷயத்துல தாழ்பேர் வந்துடுறாரு. இப்ப உடனே சிலகர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு நேரம் சிலகர் தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. தாழ்பேர் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப சிலகர் வந்து இவர் இப்படி சொன்ன உடனே ஓகே நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. இப்ப உடனே தாழ்பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். இப்ப தாழ்பேர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, சொர்க்கலோகத்தின் ஆதாரம் எது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அப்ப சிலகர் சொல்றாரு, இந்த உலகம் அப்படின்னு இந்த உலகத்தை சொல்றாரு. அப்ப தாழ்பேர் கேட்கிறாரு, அப்ப இந்த உலகத்தின் ஆதாரம் எது அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த உலகத்தை கடந்து செல்ல இயலாது. சிலகர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தை கடந்து செல்ல இயலாது. சாமகீதம் இந்த உலகம் என்றே புகழப்பட்டுள்ளது. எனவே நாம் சாமகீதத்தை இந்த உலகில் நிலைநிறுத்துவோம் அப்படின்னு இந்த பூமிங்கிற ஒரு விஷயத்துல கொண்டு வந்து இவரு சிலகர் என்ன பண்ணிட்டாருன்னா, சாமகீதத்தை பூமியில கொண்டு வந்து நிலைநிறுத்தினார். அவர் என்ன பண்ணாரு, தாழ்பேர் வந்து சொர்க்கலோகத்துல சாமகீதத்தை நிலைநிறுத்தினாரு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்ல இந்த சொர்க்கலோகத்துக்கே ஆதாரமா இந்த பூமி தான் இருக்குது. ஆகவே இந்த பூமியில் தான் நம்ம சாமகீதத்தை வந்து நிலைநிறுத்தணும். ஏன்னா இதுதான் இங்கு உண்டான இடம் அப்படிங்கிற மாதிரி இங்க இவர் சொல்றாரு இல்லையா? இப்ப இதையும் வந்து மறுக்கக்கூடிய இன்னொரு ரிஷி இருக்காரு இல்லையா? இன்னொரு விற்பனர் இருக்காரு. அவர் என்ன பண்ண போறாங்கிறது நம்ம அடுத்துல பார்க்க போறோம். இப்ப இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, தனக்கு தெரியாத ஒன்றை மற்றவரிடம் ஒத்துக்கொண்டு அவரிடமிருந்து அதை கற்றுக்கொள்ளும் பக்குவமும் பணிவும் தாழ்பேரிடம் இருந்தது. எனவே சிலகரிடமிருந்தே அதை அவர் கற்றுக்கொள்ள தயாரானார். சொர்க்கலோகத்தின் ஆதாரமாக இந்த உலகம் அதாவது பூமி கூறப்பட்டுள்ளது. பூமியில் வாழ்கின்ற மனிதர்கள் யாவும் அவர்கள் செய்கின்ற யாக யக்னங்களால் தேவர்கள் வாழ்கின்றார்கள். யாக யக்னங்களில் அளிக்கப்படுகின்ற ஆகுதியை ஏற்றுக்கொண்டு பிரதியாக பூமிக்கு அவர்கள் மழையை தருகின்றார்கள். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இங்க சிலகர் என்ன சொல்றாருன்னா, சொர்க்கலோகத்துக்கு ஆதாரமா இந்த பூமி தான் இருக்கு. அப்ப இந்த பூமியில நம்ம செய்கின்ற வேள்விகள் மூலமா யாக யக்னங்கள் மூலமா வருண தேவனை நம்ம வேண்டி மழையை பெறுகின்றோம். அப்ப இந்த பூமியின் மூலமாகத்தான் மழை கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க எடுத்து சொல்றாங்க. பட் இப்ப நம்ம யாக யக்னங்கள் அடிப்படையில பூமியிலிருந்து அந்த வருண தேவன் மகிழ்ந்து மழையை பொழிகிறான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம பார்த்தாலும், நம்ம அறிவியல் பூர்வமாவே நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது இப்போ பூமியிலிருந்து நீர்கள் எல்லாம் ஆவியாகி மேல போய் நமக்கு மழையாக பெய்யும் போதுதான் நமக்கு தேவையான நல்ல குடிநீர்கள்லாம் நமக்கு கிடைக்குது. அப்ப இங்க கடல் நீரே கூட பாத்தீங்கன்னா பூமியிலிருந்து ஆவியாகி மேல போனா அங்க உப்பு மாறி பெய்யாது. அப்போ நம்ம நல்ல தண்ணியா தான் பெய்யும். ஆகாயத்துல வந்து மேல போயிட்டா அந்த ஆகாயம் வழியா நமக்கு வெளியே வர்ற நீர் எல்லாம் பாத்தீங்கன்னா குடிநீர் தான் நமக்கு பயன்பாட்டுக்கு வர்ற மாதிரி வரும். ஏன்னா அது நல்ல தண்ணி. மழை நீர் வந்து மிகவும் குடிப்பதற்கான ஒரு நல்ல நீர். ஆனா நம்ம கடல் நீரை குடிக்க முடியாது. ஆனா இந்த கடல் நீர் எங்க இருக்கு? பூமியில தான் இருக்கு. 3/4 பங்கு வந்து கடல் பகுதி, மீதி 1/4 பங்கு தான் நிலப்பகுதியா இந்த பூமிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
ஆகவே இங்க பூமியில இருக்கிற நீரை தான் பயன்படுத்தி ஆகாயம் வந்து மீண்டும் மழையாக பொழிகிறது. அப்ப இந்த பூமியை சார்ந்துதான் அங்க ஆகாயமே இருக்கு, சொர்க்கமே இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எங்க மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஏன்னா தேவர்களும் அங்க மேல இருந்து இப்படிதான் நமக்கு மழையை பொழிகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பட் நாம வந்து ஒரு புராண கதைகள்ல இங்க வருணன், இந்திரன் அப்படின்னு தேவதைகள் எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாலும் அவர்கள் எல்லாம் உண்மையில யாருன்னா இயற்கை தான். அதாவது இயற்கைக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கணும். இயற்கைக்கு வந்து ஒவ்வொரு பெயரை கொடுத்து இந்த பெயர்ல இவங்க இப்படி இயங்குறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்காக அந்த காலத்துல மகான்கள் வந்து நமக்கு இப்படி எடுத்து சொல்ல வராங்க. அப்ப மேலும் இதை பற்றி விரிவாக பார்க்கும்போது படைப்பின் ஆரம்பத்திலே பிரம்மதேவர் வந்து யாகத்துடன் மனிதர்களை படைத்து இதனால் வளம் பெறுங்கள், இது நீங்கள் விரும்பியதை தருவதாக இருக்கட்டும், நீங்கள் யாகங்களால் தேவர்களை வழிபடுங்கள், தேவர்கள் உங்களை வளம் பெறச் செய்வார்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்து மேலான நன்மையை அடையுங்கள் என்று கூறினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதை பத்தி பகவத்கீதையும் பேசுவோம். பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்துல 10வது 11வது ஸ்லோகங்கள் எல்லாம் சொர்க்கலோகத்திற்கு ஆதாரமாக பூமி இருப்பதை சுட்டி காட்டப்படும். ஏன்னா பகவத்கீதையை நீங்க படிக்கும்போது அந்த விஷயங்களையும் நீங்க பார்க்க முடியும். அப்ப பூமியை விட மேலான ஒன்றை சிலகரும் அறிந்திருக்கவில்லை. எனவே பூமியை மிக மேலானதாக கொண்டு அதையே உத்கீதத்தின் ஆதாரமாக அவர் தெரிவித்தார் என்று நம்ம இங்க பார்க்க முடியுது. இதை பற்றி அடுத்த மந்திரம் என்ன சொல்றதுங்கிறதையும் பார்ப்போம். தகும்ஹ பிரவாகனோ ஜைவலிகி உச்சாவ அந்தவத்வை கிளதே காலாவத்ய சாம எஸ் வேதர்ஹி புரியான் மூர்த்தாதே விபஸ்யதீதி மூர்த்தாதே விபதேதீதி அந்த அகம் ஏதத் பகவதோ வேதானீதி வித்தீதி ஹோவாச்ச. இது வந்து 8வது பாடல். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப அவங்க 2 பேர் பேசினாங்க இல்லையா? யார் யார் பேசினாங்க? தால்பியரும் சிலகரும் பேசினாரு. ஒருத்தர் மட்டும் அமைதியா இருக்காரு. இப்போ அந்த பிரவாகன ஜெய்வலி அப்படிங்கிறவரிட இந்த சாலாவத்தியரிடம், சாலாவத்தியரே, நீங்கள் சாமகீதத்தின் ஆதாரமாக கூறியது குறுகியதாக உள்ளது. இப்போது உங்களிடம் யாராவது உங்கள் தலை வெடித்து விடும் என்று கூறினால் அது வெடித்து விடும் என்று இவர் கூறினார். அவ உடனே சாலவத்தியார், தாங்கள் அனுமதித்தால் தங்களிடமிருந்து அதனை அறிந்து கொள்கிறேன் என்று கூறினார். அறிந்து கொள்ளுங்கள் என்று பிரவாகன ஜெய்வலி தெரிவித்தார் என்று இந்த மந்திரம் பார்க்கப்படுகிறது. அப்போ நாம இப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கிறோம்? அதாவது 1 by 1 3 வேத விற்பனர்கள் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த டிஸ்கஷன் என்ன மாதிரி இருக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த உத்கீத தியானம் என்ற சாம கீதத்தை நம்ம 3 பேரும் பாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வேத விற்பனர்களா இருந்து இந்த வேத மந்திரங்களை நம்ம இப்படிதான் உத்கீத தியான முறையில உச்சாரணம் பண்றோம். ஆனா இதை பற்றி நமக்கு புரிதல் வேணும் இல்லையா? அப்ப நம்ம வந்து இந்த சாம கீதம்ங்கிறதுக்கு எது ஆதாரமா இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சாம கீதத்தினுடைய ஆதாரமா முதல்ல என்ன பண்றாங்க? பிராணன்ங்கிறாங்க. ஏன்னா ராகம் தான் முதல்ல சொல்றாங்க. ராகம் சொல்லி அந்த ராகம் வந்து எப்படி நம்ம ராகம் ஆலாபனம் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ஒரு பிராண சக்தி இருக்கணும். அப்பதான் ராகத்தை நம்ம ஆலாபனம் பண்ண முடியும். அப்ப அந்த ராகத்தை நம்ம ஆலாபனம் பண்ணுவதற்கான பிராண சக்தியை நம்ம எங்கிருந்து பெறுகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது உணவிலிருந்து பெறுகிறோம். அப்ப உணவுக்கு ஆதாரமாக எது இருக்குதுன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நீர் இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப நீருக்கு ஆதாரமா எது இருக்குங்கும் போது சொர்க்கலோகம் என்று அவர் சொல்றாங்க. அப்ப சொர்க்கலோகத்துக்கு ஆதாரமா எது இருக்குன்னா அவருக்கு தெரியல. சொர்க்கலோகத்துக்கு மேல என்ன இருக்க போகுது அப்படின்னு அவருக்கு புரியாம அதுக்கு மேல எனக்கு வழி தெரியலன்னு சொல்லும் போது சிலகர் என்ன சொல்றாருன்னா, சொர்க்கலோகத்துக்கு ஆதாரமா இந்த பூமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப பூமி ஆதாரமா இருக்குன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, பூமியில தான் வந்து இங்க வேள்விகள் நடத்துறோம். நம்ம வந்து வருண தேவனை நோக்கி யாக யக்னங்கள் எல்லாம் செய்யறோம். அப்ப நம்முடைய யாக யக்னங்கள் மூலமா இந்த இயற்கை அகமகிழ்ந்து அதன் மூலமா நமக்கு வருண தேவன் மழையை பொழிகிறான். ஆகவே இங்க நமக்கு பூமிக்கு மழை வருது. அப்ப மழை வரலன்னா மழை வரவழைப்பதற்கான மந்திரங்கள் எல்லாம் இருக்கு, வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதெல்லாம் நடைமுறையில பண்ணி நிரூபிச்சிருக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்துலதான் இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்றாங்க. எப்படின்னா, இப்ப மழை இல்லாத இடத்துல போய் ஒரு வேள்வி பண்ணாங்கன்னா அங்க மழையை கொண்டு வந்துடலாம். இப்ப எங்கேயாவது வறண்டு கிடக்கிற இடத்துல போய் தண்ணி வரணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு வேள்வி பண்ணணும். அந்த வேள்விக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி சாமகானத்துடைய முறையில உட்காந்து அந்த வேள்வியை செஞ்சாங்கன்னா அந்த மழை இல்லாத இடத்துல மழை கொண்டு வர முடியும். இதையெல்லாம் வந்து நேரடியா மகான்கள் நிறைய பேர் செஞ்சு காட்டிருக்காங்க. நம்ம இடத்துல வாழ்ந்த காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து பெரியவாள் செஞ்சு காட்டிருக்காரு. அவரெல்லாம் வந்து அவரு அப்படியே பல ஊர்களுக்கு அப்பெல்லாம் கால்நடையா பிரயாணம் பண்ணுவாங்க. அப்புறம் பல்லக்குல போவாங்க. அப்ப அவங்கெல்லாம் அந்த மாதிரி பிரயாணங்கள் பண்ணி சில ஊர்களுக்கு போகும்போது சில ஊர்கள்ல மழையே இல்லைன்ட்டு மக்கள் ரொம்ப அவர்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க பெரியவாள் கிட்ட. அப்ப அவர் காஞ்சி பெரியவாள் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி உங்களுக்கு மழை வரவழைச்சிடலாம்னு சொல்லிட்டு உடனே இந்த வேள்வியை ஏற்பாடு பண்ணி அங்க யாகத்தை பண்றாரு.
அப்ப பண்ணும்போது அங்க மழை பெய்யுது. இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு ரெக்கார்டட் நியூஸா இருக்கு இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம நடைமுறையில எப்படி பார்க்கிறோம்? அப்ப இந்த இயற்கையானது இந்த மாதிரி வேத மந்திரங்கள்ல அந்த உத்கீத தியானமாக நம்ம பண்ணும்போது அதற்கு செவி சாய்க்குது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்ப இங்க இயற்கை வந்து எப்படி எல்லாத்தோட ஒன்றுக்கொன்று ஒரு லிங்க்ல இருக்கு அப்படிங்கறத நாம இங்க நல்லா ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதாகவும் இருக்கு. ஏன்னா இங்க வேத ரிஷிகள் நமக்கு சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இங்க எதையுமே இருமைகள்ல சொல்ல எல்லாமே ஒன்னஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அதாவது இது வேறு அது வேறுங்கிற பிரிவினைகள் வந்து என்றைக்குமே மகான்கள் இடத்துல இல்ல. அவங்க வந்து இறைவனே எல்லாமா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நமக்கு எடுத்து புரிய வைக்கும் போதுதான் நம்ம உடலையும் தெய்வீக தன்மையில தான் பாக்குறாங்க. ஏன்னா நம்ம கண்ணுக்குள் உறையும் தெய்வமும் வெளியே இருக்கிற சூரியனும் ஒன்றுதான் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பகுதியில பார்த்தோம். அப்ப இங்க கண்ணும் சூரியனும் வேற வேற இல்ல. அந்த கண்ணு இருக்கிறதால தான் சூரியன் தெரியுதா, சூரியன் இருக்கிறனால தான் நமக்கு கண்ணு வேலை செய்யுது. இந்த ரெண்டுக்குமே விஷயம் இது வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு அதிதேவதை வந்து சூரியன் தான். அந்த சூரியன் மூலமா தான் நம்ம கண் சக்தி பெற்று அந்த கண் மூலமாவே நம்ம மீண்டும் அந்த சூரியனை பார்க்கிறோம். சூரியனையும் பார்க்கிறோம், இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் பார்க்கிறோம். அப்ப சூரிய சக்தியை நம்ம பெற முடியலன்னா நம்ம கண் பார்வை இருக்காது. கண் பார்வை போயிடும். ஏன்னா கண்ணுக்கு அதிதேவதை வந்து சூரியன். அப்ப இதெல்லாம் வந்து வேதம் ரொம்ப அருமையா விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு வருது. நமக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப நம்ம சொர்க்கத்தோட அவரு தைலப்பியர் வந்து சொல்ல தெரியாம நிறுத்திட்டாரு. சிலகர் வந்து அதை என்ன சொல்லிட்டாருன்னா பூமி தான் அதுக்கு ஆதாரம்னு பூமியை பத்தி சொல்லி பூமியில வந்து நம்ம இந்த மாதிரி வேள்விகள் செஞ்சு நம்ம மழையை வரவழைக்க முடியுங்கிறத நிரூபிச்சுட்டாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, பூமி தான் இந்த சாமகீதத்துக்கான ஆதாரம் என்று இதோட நிறுத்திக்கிறாரு. ஆனா இங்க அடுத்து வர்ற பிரவாகன ஜெய்வெளி அப்படிங்கிற ஒரு ரிஷி அந்த வேத விற்பனர் என்ன சொல்றாருன்னா, இல்ல சாலவத்தியா நீயும் வந்து தப்பு பண்ற. அப்ப நீ உன்னோட தலை வந்து வீழ்ந்து விடும் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா உன்னுடைய தலை வீழ்ந்து விடும் அப்படிங்கிற வார்த்தை இங்கே அவரு மீண்டும் உபயோகப்படுத்துறாரு. அப்ப இங்க உனக்கும் அறிவு இல்ல, இதுக்கு மேல விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலையோட நம்ம 8வது பகுதி நிறைவு செய்யறோம். அடுத்தது 9வது பகுதியினுடைய தொடர்ச்சி இருக்கு. நம்ம அதை வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு 1/4 மணி நேரம் தான் இருக்கு. அதுல நம்ம முடிக்க முடியாது. அதனால நம்ம நாளை வகுப்புங்கிறது அடுத்தது நம்ம மண்டே தான். மண்டே கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூட்டி நம்ம தொடருவோம். இப்போ ஓரளவுக்கு நீங்க எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ சாம கீதத்தினுடைய ஆதாரமா பூமிங்கிற அளவுக்கு இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த திங்கட்கிழமை பார்க்கலாம். இன்றைக்கு வந்து நேரம் பத்தாததுனால இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் சத் சத்.